Hallelujah. Praise Jesus. Thank you, Lord. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கப்படத்தக்கவரே, கிருபை நிறைந்தவரே, கிருபையால் எங்களை நிரப்புகிறவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை துதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அவர் சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி பார்க்கிறது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அவர் ஒருவரே உயிரோடு எழுந்த நல்ல தகப்பன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல உண்மையாய் ஆண்டவரை நோக்கி சொல்ல போற, உயிரோடு எழுந்தவர், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீசஸ், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுங்களா கூட சேர்ந்து. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. பாடுங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆராதனை? உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதிக்க விரும்புறவங்க சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் தேவன் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் செய்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை
உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கலாமா? இந்த ஆரம்ப நேரத்தில் தேவ பிரசனம், ஹல்லேலூயா, அவருடைய பிரசனம், அவருடைய அளவில்லாத கிருபை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எங்க குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க இருக்கிற இடம் தான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றோம். அப்படியே சொல்லுமா? கரங்களை உயர்த்தி, எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க. எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிடும், எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிடும், எங்களோடென்றும். ஓ, கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆராதிக்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுவீங்களா? இதோ மனிதர்கள், இதோ மணி. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அவர் நம் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட
விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோமே இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகி. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அந்த தேவனுக்கு ஆராதனை செலுத்த போறீங்க? கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும். ஓ சொல்லுங்க, எங்க குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். கர்த்தர் நீ நல்லவர். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நம் மத்தியில உலாவுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பன். என் கூட அவர் இருக்கிறார் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சொந்தமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எத்தனை பெரியவர் அப்பா, நீர் எத்தனை நல்லவர். இப்படி நாமம் உயர்த்தப்படுவதாக, இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதும் பிரசனத்தினால நிரப்புங்க. உம்மை துதிப்பதற்காக நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் என்கிற சிந்தையோட நீர் விரும்புகிற துதி எங்களுக்குள்ளே இந்த எழும்பத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவரை எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க தேவனுக்கு கிருபை தாரும். நீரை ஆளுகை செய்யும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாக ஆராதிக்க கத்த கிருபை செய்யும். பெரிய காரியங்களை இந்த ராத்திரி நேரத்தில் செய்யுங்க. எல்லா கனவும் மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி நேரத்தில் அவன் இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் செய்வார், இனிமேலும் கர்த்தர் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த ராத்திரி நேரத்திலும் அவரை துதிப்பதற்காக அவர் சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய கிருபை எத்தனை பெரியது என்பதை ருசித்து ஆமென் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தாண்டும் போது, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது, ஒரு நாள் முடியும் போது ஒரு காரியத்தை மறந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாது இருப்பதற்கு காரணம் எனக்கு இவ்வளோ வயசு தான் இருக்கு என்று சொல்லுகிறதல்ல, எனக்கு இவ்வளோ பலன் இருக்கிறது என்கிறது என்று சொல்லுகிற வார்த்தையில் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் ஆயுசு இருக்குதுன்னு சொல்வதில் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து சொல்ல போறோம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்வதும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ. நான் வாழ்ந்ததும்
இனிமேல் வாழ்வது அவருடைய சுத்த கிருபை மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி பாடி சொல்ல போற அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் நல்ல கையை தட்டி பாட போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வீடுகளில் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்க்கிறவர், என்னை பார்க்கிறவர் உங்களை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாரும் உண்மையா ஆராதிப்போம், உண்மையா சேர்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். துதிக்க துதிக்க தேவ கிருபை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். நல்ல கையை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்ல போறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. பாடுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ. பாடுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை. ஆமே. என் பெருமையை கண்ணோக்கி பார்த்ததும் கிருபை, தேவ கிருபை. தம் நிறைவால் என்னை நிரப்பினதும் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பெருமையை தம் நிறைவால் நிரப்பினார். என் பெருமையை கண்ணோக்கி பார்த்ததும் கிருபை, தேவ கிருபை. தம் நிறைவால் என்னை நிரப்பினதும் கிருபை. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. பாடுங்க. நான் நிற்பதும் நிர்மூல, ஆமே, கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல். ஹல்லேலூயா. சொல்லுமா? நான் கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை, தேவ கிருபை. அவர் வார்த்தையால் நன்மையை பெறுவதும் கிருபை, தேவ கிருபை. ஒரு விஷயம் கூட. நான் கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை, தேவ கிருபை. அவர் வார்த்தையால் நன்மையை பெறுவதும் கிருபை. எத்தனை பேர் சேர்ந்து சொல்லுவீங்க? அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை. பாடுங்க பார்க்கலாம் சேர்ந்து. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
கிருபை, அவர் கிருபை போதும் சொல்லுங்க. நான் வாழ்ந்ததும் இனிமேல். ஹalleluya. ஒரு விஷயம் கூட, நான் கர்த்தரின் சமூகத்தில், நான் கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை. எத்தனை பேர் இது கிருபைன்னு சொல்றீங்க? ஆமென். அவர் வார்த்தையால் நன்மையை ருசிப்பதும். அப்பா, இது கிருபையினால் வந்தது. நான் கர்த்தரின் சமூகத்தில் துதிப்பதும் கிருபை, தேவ கிருபை. அவர் வார்த்தையால் நன்மை பெறுவதும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமே. ஹalleluya, glory Father. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். அப்பா, உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு போதப்பா. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதற்கு உடைய கிருபை போதும். ஹalleluya. சொல்லுமா, தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும். தண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும். வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும். கண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா, நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தால் போதுமே. கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே, கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே சொல்லுங்க. ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தால் போதுமே. கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே. ஹalleluya. ஒரு விஷயம் கூட சொல்லுமா, தாழ்வில் இருந்தாலும் உன் கிருபை போதும். தாழ்வில் இருந்தாலும் உன் கிருபை போதும். தண்ணீரில் மூழ்கினாலும் உன் கிருபை போதும். வேதனை இருந்தாலும் உன் ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு விஷயம் கூட, தாழ்வில் இருந்தாலும் சொல்லுங்க. தாழ்வில் இருந்தாலும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிரு. வேதனை இருந்தாலும் உம் கிரு. ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே. கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே, கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஓ, என் பலவீனத்தில், ஹalleluya. ஓ, என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமா. சொல்லுங்க, என் பலவீனத்தில். ஹalleluya, ஹalleluya. சொல்ல கடைசி, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்காக. அவர் கிருபை என்றும், என் குடும்பத்துக்காக. அவர் கிருபை என்றும், என் தலைமுறைகளுக்காக. அவர் கிருபை, தாவீதின் மேல் அருளின அந்த கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தலைமுறைகளுக்காய். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை ருசிக்கிற தேவ பிள்ளைகள், எஸ் லார்ட், நீங்க மாத்திரம் போதும் அப்பா. எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய கிருபை எனக்குள் இருந்தால் போதும். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தால் போதும் அப்பா.
Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பாவின் கிருபையை ருசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தால் போதுங்க. பவுல் தனக்குள்ள அந்த முல்லை குறித்த ஆண்டவர்கிட்ட முறையிட்ட போது, ஆண்டவரை நோக்கி செபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். நீ இந்த பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும். இந்த சோதனையில என் கிருபை உனக்கு போதும். நீ நடக்கிற இந்த வேதனையின் பாதையில என் கிருபை உனக்கோடு கூட இருந்தா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முள்ளை எடுத்து உண்டாகிற பலனை காட்டிலும், இந்த சோதனை பாதை இல்லாமல் நடத்துகிற காரியங்களை காட்டிலும், கிருபையோடு இந்த சோதனை பாதையை நீ தாண்டுவது, கிருபையோடு இந்த முள்ளை நீ தாங்கிக் கொண்டு செய்கிற காரியங்கள் மகிமையா என் தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பாதையில, கடினமான பாதையில கர்த்தர் நடத்தும் போதும் தேவ கிருபை உங்களை தாங்குகிறது என்று நீங்கள் ருசிக்கிறீர்கள் என்றால், இன்னும் சொல்றேன், அவர் கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல சோதனைகளை தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த இப்பொழுது நடக்கிற பாதையிலும் அவருடைய கிருபை என் கூட இருக்குது நம்புறவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த கிருபை மேலானவைகளை நமக்காய் செய்யும். எத்தனை பேர் விசுவாசித்து உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்றீங்க? அவருடைய கிருபை எத்தனை பெரியது! ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. எவ்வளவாய் நம் மீது அன்பு பாராட்டி அவர் கிருபையை தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நம் மீது கிருபை பாராட்டுவதற்கு நம்மிடத்துல ஒண்ணுமே வெளிப்படவில்லை. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரீசன் என்ன? மொத்த ஜனங்கள் பாவத்திற்குள்ள மூழ்கி கொண்டிருக்கும் போது நோவா மாத்திரம் நீதிமானா இந்த இடத்துல காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, நோவா நீதிமானாய் வாழ்ந்தான், தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. யோபுவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரீசன் என்ன? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். தாவீதுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரீசன் என்ன? தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய், எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவனாய், எக்காலமும் அவரை துதிக்கிற பாடல்கள் அவன் வாயில குறையாமல் இருந்து கொண்டிருந்தது. தேவன் கிருபை பாராட்டினார். வேதத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை பாராட்டினது. அவர்களிடத்திலிருந்து ஏதோ நல்ல காரியங்கள் வெளிப்பட்டது, ஏதோ அவருக்கு பிரியமான சில காரியங்கள் வெளிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நோவா நீதிமானா இருந்தான், கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. யோபு உத்தமனா இருந்தான், கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான், கர்த்தருடைய கண்களில் அவன் குடும்பங்களுக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறதே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உத்தமனாய் வாழ்ந்ததினால் கிருபை கிடைச்சது, நான் நீதிமானாய் வாழ்ந்ததினால கிருபை கிடைச்சது, நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பதனால நான் அப்படி வாழ்றதுனால எனக்கு கிருபை கிடைச்சது, நான் தினமும் அவரை துதிக்கிறதுனால தான் நான் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் கிருபை பெறுவதற்கு காரணம் அவருடைய அன்புன்னு சொல்றவங்க, அவருடைய அநாதி சிநேகம் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. நம்மை நேசித்து அளவில்லாத கிருபை பாராட்டி இருக்கிறார். எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை நேசித்து ஓ அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தம். அவர் என் மேல இவ்வளவு கிருபை பாராட்டுறதுக்கு அவர் என்னை எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்கிறத ஒவ்வொரு நாளும் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த.
அவருடைய நேசத்தின் நிமித்தமாக இன்னைக்கும் நாம் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எத்தனை பேர் பக்தியாய் வாழ்ந்ததுனால, அவர் விரும்புகிற பக்தி என்கிட்ட வெளிப்பட்டதுனால தான் அவர் என்னை தெரிந்தெடுத்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை குறித்து சொல்ல போனா என்னிடத்தில் ஒன்றும் வெளிப்படவில்லை. அவருக்கு பிரியமான ஒன்றும் என்னிடத்திலிருந்து வெளிப்படவில்லை. ஆனாலும் அவருடைய கிருபை அளவில்லாமல் தந்த அவர் சமூகத்தில் அவரை துதிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்றால் இது அல்லவா அவர் என் மேல் பாராட்டின நேசமும் கிருபையோ? எத்தனை பேர் ருசிக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நினைத்து, அவர் பாராட்டுகிற கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. சொல்லுங்க, அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமா. சொல்லுமா, அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தே அன்பாலே என்னையும் அனைத்தே அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமே ஆனந்த. நன்றியோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த ஓ ராமலாதரியாந்தரே ஆனந்த. உம்முடைய அன்பு எத்தனை பெரியதம். துரோகியாய் வாழ்ந்து எங்களை தேடி வந்தவர். ஓ அன்பு எத்தனை பெரியது ராஜா. ரபலதுரோ அன்பே 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 ஆருயிருரவே
அலைந்தேன் பல நாள், அலைந்தேன் பல நாள், உம்மையும் மாறி மறந்தே திரிந்த துரோகோ. அலைந்தேன் பல நாள், உம்மையும் மாறியா மறந்தே திரிந்த துரோ. அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னை அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிரூர ஆனந்தம் ஆனந்தமே இயேசுவே. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்து அவருடைய அன்பை ருசித்து பாடுங்க பார்க்க. அப்பா அன்பு என் மேல எவ்வளவு என்று சொல்றவங்க, உம்மை போ அப்பா, உம்மை போல இந்த உலகத்தில் யாரும் எங்களை நேசிக்க முடியாது ராஜா. என் நிலைமை அறிந்து நேசித்தவர், எந்த சூழ்நிலை என்று பார்க்காமல் உண்மையான நேசத்தை என் மேல் காட்டினவர். நான் துரோகி என்று அறிந்து, ஹல்லேலூயா, அநேக நேரத்தில் நான் உம்மை விட்டு விலகுவேன் என்று தெரிந்து என் மேல் அதிக அன்பை பாராட்டின தகப்பனே. ஓ நேசித்தவரில் இதுபோ சொல்லுங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை அப்பா. அப்பா விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் என்ன சொல்லுங்க. தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தையில் உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியும், விவரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. பாவியா பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை
என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க நன்றியோடு. மாப்பாவியாம் மாப்பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரம் அப்பா. மாப்பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவின் அன்பை நினைத்து அவருடைய நேசம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசமின் மேல் அவர் வைத்திருக்கிறார். ஓ என்னை பிரியமே ரூபவதியே என்று அழைத்த நேசர் அவர். தம்முடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டி இழுத்தவர் அவர். ஓ நீர் எத்தனை பெரியவர் அப்பா, நீர் எத்தனை பெரியவர் அப்பா, நீர் எத்தனை பெரியவர் அப்பா, நீர் எத்தனை பெரியவர் அப்பா. இருக்கிற இடத்துல உங்க 2 கரங்களை உயர்த்தி நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். நம்மை அவர் நினைத்ததுனால தானுங்க எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இன்னும் அவரை அறியாமல் இருக்கும். நேற்றை கண்ட எத்தனையோ பேருக்கு இந்த நாளை காண முடியாமல் இருக்கும். கிருபையை தந்து அன்பை தந்து நம்மை வாழ வைத்த நேசம். ஹல்லேலூயா. 2 கரங்களும் உயர்த்தி மாபாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியா மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. மாப்பாவியா மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாப்பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். அவருடைய அன்பு எத்தனை பெரியது. எவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்புதான் இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி குப்பையிலிருந்து நம்மை எடுத்து கண்மலை மேல் நம்மை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடல்களை நம்முடைய நாவிலே போட்டு அந்த அன்பு எத்தனை பெரியது. ருசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல உண்மையாய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து
எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய அன்பின் கயிறு தான் இன்னைக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பின் அடையாளம். அப்பாவின் அன்பை எப்படி இந்த உலகத்துல வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் தெரியுமா? என்ன அவர் சமூகத்துல நிறுத்தி வச்சுதாங்க. என்னையும் அவர் என் வாழ்க்கையும் இப்படி இருக்கும், இப்படி உயர்த்தப்படும் என்பதை சாட்சியாய் நிறுத்திதான் அவர் என்னை அடையாளமா அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? தேவனை அறியாதவர்களுக்கு முன்பாக அவருடைய அன்பின் அடையாளமாய் தேவன் என்னை உங்களை நிறுத்தி வைத்திருக்கிற இதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே வெளிப்படல. அதான் சொன்ன, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து. உதவாததை எந்த மனுஷன் நோக்கி பார்க்க மாட்டான். உதவாதவைகள் எல்லாமே குப்பையில தான் தூக்கி போட போறோம். வீட்டில் நமக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சிருப்போம். ஒரு பொருள் ஒருவேளை ஆரம்பத்தில் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது யூஸ்லெஸ்னா, அது உதவாதுன்னா வீட்டில் வச்சு இடத்தை அடைக்க மாட்டோம், தூக்கி எறிஞ்சிரும் இல்லை? அப்படி தூக்கி எறியப்பட்டவர்கள், அப்படி உதவாமல் கடந்த நம்மை தான் அவருடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுத்து ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை அடையாளமாய் வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது. ருசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அவருடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதற்குமே உதவாது என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ள என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என் தேவனுடைய அன்பை ருசிக்க வைத்ததும், அவர் சமூகத்தில் நான் நின்று அவரை ஆராதிப்பது மட்டுமென்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது ஆசீர்வாதம் இந்த உலகத்துல மனுஷன் உங்க கிட்ட கேட்டா உடனே சொல்லணும், அவருடைய அன்பின் அடையாளமா என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார்ல, அவரை துதிக்கும் பாத்திரமா என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா, அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிற பாத்திரமா என்னை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ச்சாடி கிட்ட போய் உனக்கு இந்த உலகத்துல கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா அந்த கர்ச்சாடி சொல்லும், கை கால் கழுவுறதுக்கு பயன்பட்டு இருந்த எண்ணெய், வெளியில ஒதுக்கப்பட்டிருந்த எண்ணெய் உள்ள கொண்டு வந்து அழகுபடுத்தி எனக்குள்ள அந்த விலையேறம் என்ற ரசத்தை உருவாக்கி அவன் என் நிமித்தம் அவர் மகிமைப்பட்டாரே, இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இது எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எனக்கு ஆசீர்வாதம் அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன் என்பது அல்ல, எத்தனை பெட்ரூம் இருக்கிற வீடை கட்டிருக்கிற, எவ்வளவு பெரிய கார் இருக்குது, இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், அவன் என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், இதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அவரை சேவிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறாரே, இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் உங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கோடிக்கணக்கு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவனை காட்டிலும் ஒண்ணுமே இல்லாம தேவ சமூகத்தில் நின்று நீ ஆராதிக்கிறாய் அல்லவா, நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise you now.
இந்த பாடலை மாத்திரம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எதற்குமே உதவாத என்னை தேடி எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தே எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தே. கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடினே. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்து. சொல்லுங்க பார்க்கலாம். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினவரே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே குப்பையிலிருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். குப்பையிலிருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தி. இதல்லவப்பா பாக்கியம். சொல்லுங்க. எதற்குமே உதவாத சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமாகி என்னை தெரிந்தெடுத்தவர். ஓ, அறிவாளிகளை வெட்கப்படுத்த அறிவில்லாத ஒன்றுமில்லாத என்னை நீ தெரிந்தெடுத்திருப்பா. ஆமென். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். முடியாது என்றே வார்த்தை தந்தீர். உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றே வார்த்தை தந்தி உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர். உந்தனின் சாட்சியா என்னை நீர் நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர். உந்தனின் சாட்சியா என்னை நீர் நிறுத்தினீர். எதற்குமே உதவாத என்னை எட்டாத உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தினவரே. ஆமென். எதற்குமே உதவாத எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளா. ஹல்லேலூயா. ஆமென். ஓ, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து நேசித்தவரே. எட்டாத உயரத்திலே கரத்தினால் தூக்கி நிறுத்தினீரே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தே.
கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே சொல்லுங்க. அன்பின் கயிற்றால், அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தி, அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி, அணைக்கும் கரத்தால். கடைசி ஒரு விஷயம் கூட, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தேன். எட்டாத உயரத்திலே ஹல்லேலூயா ரமலதுரு ரமமஷ்யதுரு. ஆவியானவரே, கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை, கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே. ஓ கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத. கடைசி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, மாறாத. நல்ல கரங்களை தட்டி அப்பாவின் அன்பிற்காக ஹல்லேலூயா. ஓ, என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவரே, எல்லா கண்களுக்கு முன்பாகவும் என்னை சாட்சியாய் நிறுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை அன்பின் கயிற்றினால் கட்டி இழுத்தவனே, எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு எத்தனை பெரியது. ஆமென். எவ்வளவு துதிச்சாலும் ஆமென் ஈடாகாத அவர் நம்மில் பாராட்டின அன்பை நினைத்து அவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்து நம்மேல் பாசம் வைத்து இந்த உலகத்தின் நம்மேல் அன்பு வைக்கிறதற்கு ஆமென் நம் சொந்தங்கள் வெட்கப்படுகிற நேரத்தில் உண்மையாய் நம்மை நேசித்து, நம் குறைகளையும் பார்க்காமல், நம் பலவீனங்களை அறிந்தும் எல்லாவற்றையும் தெரிந்தும் உண்மையாய் நேசிக்கிற நல்ல நேசர் அவர். எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். இந்த வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான வார்த்தை. ஆமென். ஏற்கனவே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் என்ன வார்த்தை ஆண்டவரை பேச வேண்டும் என்று இருந்த போது இன்னொரு வார்த்தை தான் அவன் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் நினைப்பூட்டினார். யோவான் குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான வார்த்தை என்ன? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், தேவன் யோவானுக்கு குறித்த திட்டம் அல்லது தேவன் யோவானை கொண்டு செய்ய வேண்டிய அல்லது செய்ய போகிற காரியங்கள் ஜனங்களுக்கு காண்பிக்கும் நாள் வரைக்கும் அல்லது செய்ய போகிற காரியங்கள் தொடங்கும் வரைக்கும், தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற நேரம் தொடங்கும் வரைக்கும் யோவான் எங்கே வாசம் பண்ணியிருந்தாராம்? வனாந்தரங்களிலே வாசம் பண்ணியிருந்தாராம்.
யோவான் மேல் ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தோடு தான் யோவானை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பினார். அவருடைய பெற்றோருக்கு ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்தார். ஆமென். அவர்கள் அநேக நாள்கள் காத்திருந்தார்கள். ஆமென். தேவன் எதிர்பாராத விதத்தில் ஒரு மகிமையான ஒரு பொக்கிஷத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் போது யோவானை குறித்த ஒரு பெரிய திட்டம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யோவான் மேல் ஒரு பெரிய திட்டம் போடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற, அவரை குறித்து முன்னறிவிக்கிற ஒரு பெரிய ஒரு ஊழிய அபிஷேகத்தோடு அந்த பிள்ளையை ஆமென் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். இப்பொழுது யோவானுடைய வாழ்க்கையில் இது வெளிப்படணும். யோவானை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக யோவானுடைய அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுகிற அந்த நாள் வரைக்கும் யோவான் எங்கே வாழ்ந்திருந்தானா? வனாந்தரங்களிலே வாழ்ந்திருந்தானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டம் நிறைவேறுகிற வரையிலும், அல்லது திட்டம் தேவன் தன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள், தேவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், ஆமென், இந்த உலகத்தில் அவன் காணும் வரைக்கும் அவன் வாழ்ந்த இடம் உலகத்தோடு ஒத்தல்ல, உலகத்திற்குள்ளாக அல்ல, அவைகளிலிருந்து பிரிந்து தேவனோடு ஒத்து தேவனுக்குள்ளாக அவன் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். யோவான் சின்ன வயசுலேருந்து இந்த காரியத்தில் உறுதியாக இருந்தார். யோவானை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த கடந்த வாரத்தில் கூட சண்டே செய்தியில் கேட்டோம். யோவானை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யோவானை குறித்து இவ்வளவு பெரிய சாட்சி வெளிப்பட ரீசன், யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்த, ஆமென், இந்த உலகத்திலே பிறந்த தீர்க்கதரிசியிலே யோவானை போல பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லையா. ஸ்திரீகளிலே ஆமென் பிறந்த மனுஷனாய் பிறந்த தீர்க்கதரிசியில யோவானை போல பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. இவ்வளவு பெரிய சாட்சி, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாயினால் அவன் சீஷர்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய சாட்சியை யோவான் பெற ரீசன், யோவான் அப்படி என்ன செஞ்சிட்டார்? யோவான் அப்படி என்ன செஞ்சார்? பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாரா? இல்லை. பெரிய பெரிய அதிசயங்களை நடப்பித்தாரா? இல்லை. ஆமென். யோவானுடைய வாழ்க்கை, ஆனால் யோவானுடைய வாழ்க்கை, யோவானுடைய சாட்சி உலகமெங்கும் பரவுது. வனாந்திரங்களில் அவன் இருக்கிற ஸ்தலத்தை தேடி ஆங்காங்கே இருந்து ஜனங்கள் வருகிறார்கள். அதற்கு காரணம் தன்னுடைய காரியம் அல்லது இஸ்ரவேலுக்கு தன்னுடைய திட்டம் வெளிப்படும் நாள் வரையிலும், தேவ திட்டம் நிறைவேறுகிற நாள் வரையிலும், தேவன் அவன் மேல வைத்த அந்த மிகப்பெரிய காரியம் நிறைவேறுகிற நாள் வரையிலும் யோவான் உலகத்தோடு ஒத்து வாழவில்லை, உலகத்தோடு இருக்கவில்லை. மாறாய் தேவனோடு ஒத்து வாழும்படியாய் தனிமையாய் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வனாந்தரத்திலே வாழ்ந்து வந்தான். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை குறித்தும் என் ஆண்டவர் பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் அல்ல உங்கள் வாழ்க்கையில வைத்திருப்பது, உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் அல்ல என் வாழ்க்கையில வைத்திருப்பது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அது நிச்சயம் மகிமையாக தான் இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் கர்த்தர் பேச போகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அந்த திட்டம் நிறைவேறணும்னா நீ தேவனோடு சார்ந்திருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் திட்டங்கள் நிறைவேறாமல் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இருக்க வேண்டிய நாட்கள் நாம் தேவனோடு இருக்கிறோமா அல்லது மனுஷர்களோடு இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் ஆலோசிக்கணும். யோவானை குறித்து தெளிவா அந்த வசனத்தை கிளியரா படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வனாந்திரத்தில் போய் இருந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், உலகத்தோடு இருந்தால் தேவ திட்டம் நிறைவேறாது. நான் உலகத்தோடு ஒத்து போவேனே ஆனால் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. உலக மனுஷர்களோடையே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் ஒருவேளை தேவனுடைய திட்டம் என்னை விட்டு விலகி போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. உலகத்தோடே நான் போவேனே ஆனால், உலகத்தோடே நான் இருப்பேனே ஆனால் என் வாழ்க்கை தேவ திட்டத்திற்குள்ளாய் நடக்கிறது ஆமென் கொஞ்சம் கடினமாய் மாறும். அதே நேரத்தில் ஒருவேளை நான் இப்பொழுது பிரிந்து இருப்பது, ஒருவேளை மனுஷர்கள் என்னை அற்பமாய் பார்க்கலாம், மனுஷர்கள் என்னை நிந்திக்கலாம், மனுஷர்கள் என்னை அவமானமாய் பேசலாம், மனுஷர்கள் என்னை என்ன வேணாலும் பேசலாம். அது இன்னைக்கு ஒருவேளை எனக்கு வேதனையா இருக்கும். அதை குறித்து
குறித்து நான் கவலைப்படல. காரணம், மாறாய் நான் தேவனோடு இந்த நேரத்தில் தனித்திருக்கும் போது உலகத்தை சில காரியங்களை வெறுத்து, இந்த உலக காரியங்களை நான் வெறுத்து தேவனோடு ஒத்திருக்கிற காரியம் இன்றைக்கு ஒருவேளை சில வேதனைகளை எனக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் மாறாய் அதற்கு மகிமையாய் காரியங்களை தேவன் குறித்த திட்டங்கள் நாளைக்கு நிறைவேறும் போது என் உள்ளத்தை சந்தோஷத்தினால் ஆனந்த கழிப்பினால் என் ஆண்டவர் மாற்றி என்னை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. யோவான் அதை அறிந்து கொண்டார். யோவான் தனிமையில போய் வாழ்ந்துட்டார். இந்த நாளிலே தேவ பிள்ளையே, தேவனோடு சார்ந்து இருக்கிற அனுபவம் அதிகமா இருக்கிறதா அல்லது உலகத்தோடு சார்ந்து இருக்கிற அனுபவம் அதிகமா இருக்குதா? வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நாட்கள் நீ யாரோடு கூட அதிகம் சார்ந்து இருக்கிறாய்? தேவனோடு கூட சார்ந்து இருக்கிறாயா அல்லது உலகத்தோடு சார்ந்து இருக்கிறாயா? புரிகிறது மாதிரி சொல்றேன். ஏசப்பா சமூகத்தில் இருந்து அவரை துதிப்பதில், அவரை தியானிப்பதில், அவருடைய வார்த்தையை படிப்பதில், ஜெபிப்பதில் அதிக நேரம் செலவழிக்கிறாயா அல்லது மொபைலில் கேம் விளையாடுறதுல, மற்ற காரியங்கள் பார்க்கறதுல, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறதுல, பேசுறதுல, மற்ற காரியங்களுக்கு வேற தேவையில்லாத இடங்களுக்கு போயிட்டு வர்றதுல அதிக சிந்தனையை வைக்கிறாயா? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு தேவனோடு சார்ந்து இருக்கிறோமோ, எவ்வளவு தேவனோடு நெருங்கி போகிறோமோ, அவ்வளவு அதிகமாக தேவ திட்டம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு நீ தேவனை விட்டு விலகி உலகத்தை சார்ந்து இருக்கிறாயோ, அவ்வளவு அதிகமாக தேவன் உன்னை குறித்த எழுதி வைத்த திட்டங்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சாத்தியமாய் மாறும். அதே போல இன்னொரு வார்த்தையை சொல்றேன். நீ தேவனோடு அதிகமாய் நெருங்க 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 உன்னை குறித்த திட்டங்கள் நிறைவேறுகிற காலம் சமீபமாய் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நீ தேவனோடு நெருங்க வேண்டிய நாட்கள் நெருங்காமல் விலகி போக 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 நீ நிறைவேற வேண்டிய நாட்களில் சில காரியங்கள் நிறைவேறாமல் அந்த காரியங்கள் தாமதமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. என் வாழ்க்கையில் நான் அதை அதிகமாக ருசிச்சிருக்கிறேன். கல்லூரி படிக்கும் போதே சில காரியங்கள் அந்த நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் தேவன் தள்ளி போட்டதை என்னால் அதிகமாக ருசிக்க முடிந்தது. ஏன் தள்ளி போட்டார்னா, அந்த நாட்களிலே தேவனுக்குள் இருப்பதை நான் வெறுத்து விட்டு உலகத்திற்குள் இருக்கிறத நான் அதிகமாக தேடி போயிட்டு இருந்தேன். அதனால் அநேக நன்மைகளை இழந்ததை நான் அதிகமாக ருசித்து இருக்கிறேன். அநேக காரியங்கள் டிலே பண்ணி ஆண்டவர் வந்து கொடுத்ததை நான் அதிகமாக ருசித்திருக்கிறேன். அதனால தான் சொல்றேன், அதனால தான் தைரியமா நான் அதை ருசித்ததுனால சொல்றேன். அன்பான வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு அன்பா சொல்றேன், பெரியவர்களுக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். நீ தேவனோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றியோ, தேவனோடு எவ்வளவு நெருங்குறியோ, அவ்வளவாய் தேவ திட்டம் உன் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கோ. அது மாத்திரமல்ல, திட்டம் சமீபமாய் சீக்கிரமாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் செய்த காரியம் தன்னை காண்பிக்கும் நாள் வரையிலோ அவங்க உலகத்தோடு அல்ல, வனாந்தரங்களில் போயிருந்தா. தேவ கிரியை வெளிப்படணும்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எகிப்துக்குள்ளே இருந்துட்டு இருந்தா கானானை சுதந்திரிக்க முடியாது. எகிப்துக்குள்ளே இருந்துட்டு இருந்தா ஆண்டவர் உனக்கு ஏற்படுத்தின ஏலிமை உன்னால பார்க்க முடியாது. எகிப்துக்குள்ளே இருந்துட்டு இருந்தேன்னா உனக்காய் திறக்கப்படுகிற செங்கடல் வாசலை உனக்கு பார்க்க முடியாது. எகிப்துக்குள்ளே இருந்துட்டு இருந்தேன்னா உன்னால தேவன் செய்கிற கிரியைகளை அனுபவிக்க முடியாது. தேவன் உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியில புறப்பட்டு வாரியோ, எப்பொழுது எகிப்திலிருந்து உன்னை தேவன் பிரித்தெடுத்து வெளியில கொண்டு வந்து நிறுத்துறான், அல்லது நீ எப்ப வெளியில வாரியோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுகிறதை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில அதிசயம் நடக்கணுமா, ஆபிரகாம் முதல்ல சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நான் காட்டுற தேசத்துக்கு வா. விக்கிரகத்தோப்புக்குள்ள இருந்து அவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். நீ அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறது வரையில, அங்க நீ இருக்கிறது வரையில தேவ கிரியை நடக்காது. நீ எழும்பி நான் காட்டுற இடத்துக்கு வா. ஹல்லேலூயா. பிரித்தெடுத்து கிரியைகளை நடப்பிக்கிறவர். ஏன்னா நான் என்னை தெரிந்தெடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து இருப்பதில் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் இறங்கி வரவே மாட்டார். என்ன நம்ம சொன்னாலும் உலகத்தோடு நீ ஒத்து இருப்பேன்னா ஆண்டோடைய கிரியை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறது தவறு.
அவருக்குள்ள நீ சார்ந்திருப்பேனா, நிச்சயம் அவருடைய கிருபை, அவருடைய கிரியை, அவருடைய திட்டம் தடையில்லாமல் நிறைவேறி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆமென். உலகத்தோடு ஒத்து இருக்காதீங்க. விசேஷமா இந்த நாட்கள், இந்த லாக்டவுன் டைம், ஆண்டவர் வந்து கிருபையாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒரு பக்கம் வேதனை தான், தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் அதிகமாய் தேவனோடு நெருங்கும்படியா, தேவன் அண்டையில் கிட்டி சேரும்படியா, தேவனை பற்றி கொள்ளும்படியான நாட்களாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் நெருங்கி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் விலகி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் அவர் அண்டை கிட்டி போயிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் அவர் சமூகத்திலிருந்து விலகி போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிட்ட நெருங்க 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 என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் எப்படி மாறோம்னா, அவருக்கு பிரியமானதை செய்கிறதா மாறும். நான் கிட்ட நெருங்கலைன்றதை எப்படி அறிந்து கொள்வேன் என்றால், என் சிந்தை எல்லாம் உலகத்தோடு ஒத்துருக்கும். உலக காரியத்தை தான் அதிகமாக செஞ்சுட்டு இருப்பேன், உலக காரியத்துக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். தேவையில்லாத காரியங்கள் செய்வதில் தான் என் நேரம் செலவழிந்து கொண்டிருக்கும். அப்படி பண்ணுறனாலே நாம் புரிந்து கொள்ளணும், நான் உலகத்தோடு ஒத்து இருக்கிறேன். இப்படி இருக்க 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 தேவ திட்டம் தாமதமாகும், தேவ திட்டம் அநேகம் நிறைவேறாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லுகிறேன், அவன் தேவனோடு கிட்டு நெருங்கு, தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் செய்ய தொடங்கு. தேவனோடு நெருங்க 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 தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் தடையில்லாமல் நிறைவேறும். யோவான் அப்படி செய்தார். யோவான் வனாந்தரங்களை காண்பிக்கும் வரையிலும் வனாந்தரங்களில் இருந்தார். வனாந்தரத்தில் இருந்ததுனால சிலர் ஒருவேளை அவனை அற்பமாய் பார்த்திருக்கலாம், ஒருவேளை அவனை ஏளனமாய் பார்த்திருக்கலாம். ஹே பாரு, இப்படி ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் இவன் பண்ணுற காரியத்தை பாரு, ஆமாம் நம்மெல்லாம் இப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் பாரு இப்படின்னு 1000 பேர் பேசுவாங்க. அவன் பேசுறதுனால உனக்கு ஒன்றும் நஷ்டமாக போகிறதும் கிடையாது, உனக்கு ஒன்றும் லாபமாக கிடைக்க போகிறதும் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அதே நேரத்தில் நீ அதையெல்லாம் சகிச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பேசினாலும் சரி, நான் என் அப்பாவை பற்றி கொள்வேன் என்று நீ இருந்து பார். ஆமென். உன்னை ஏளனமாய் பேசினவர்களும் உன்னிடத்திலே நன்மையை பெறும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பாதத்திலே தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் இந்த உலகத்திலே நிறுத்த மாட்டார். ஆமென். தலை குனிஞ்சு நிக்க விடவே மாட்டாருங்க. தேவனோடு நெருங்கி பாருங்க. இந்த நாட்கள் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரம் நீங்க எப்படி பயன்படுத்தினீங்க என்பதை யோசிச்சு பாருங்க. கடந்த 2 நாட்கள் எப்படி பயன்படுத்தினீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஆராதனையில் கலந்துருக்கிறோமே, காலையில இருந்து இவ்வளவு நேரம் இந்த நாளை எப்படி பயன்படுத்தினீர்கள்? எவ்வளவு நேரம் தேவனோடு நெருங்கி இருந்தோம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நெருங்குகிறவர்களுக்கு தேவ கிரியை சீக்கிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். நெருங்க 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 தேவனுடைய கிரியை அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ராத்திரி நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அன்பா சொல்றேன், நெருங்குங்கள். வனாந்திரத்திலே ஆமென், நீங்கள் உலகத்தை விட்டு தேவன் விரும்புகிறபடி, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும்படியா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்பதை அறிந்து, உலகத்தோடு ஒத்திருப்பதை வெறுத்து தேவனோடு சார்ந்திருப்பதை அதிகமாய் பற்றி அதன்படி வாழுங்கள். அப்படியே வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்துக் கொடுத்து, ஆண்டவரே உம்மை நெருங்கி வாழ எனக்கு கிருபை தருவீரா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, என்னுடைய நேரம் எப்படி நான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, யோவானை மாதிரி நீர் வாழ்க்கையில திட்டம் வெளிப்படுத்தும்படியா, என் வாழ்க்கை குறித்த காரியங்கள் நீர் எழுதி வைத்தவர்கள் நிறைவேறத்தக்கதாய் நான் உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய சித்தப்படி வாழ, உம்மோடு நெருங்கி வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க பார்க்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா.
கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. உம்மோடு நெருங்கட்டும், உம்மை அதிகமாய் சார்ந்து கொள்ளட்டும். உடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில சீக்கிரமாய் நிறைவேறட்டும். மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொண்டு பார்த்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா, பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்மை அதிகமாய் நேசிக்கிற அனுபவத்தை கொடுங்க. உம்மோடு நெருங்குகிற அனுபவத்தை கொடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய திட்டம் நிறைவேறட்டும். விசேஷமாக வாலிபர்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரே அடிக்ட் ஆகாதபடிக்கு, அதிலே மாட்டிக்கொள்ளாதபடி, உலக காரியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்காதபடி உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, உமக்காய் வாழ, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை கொடும். யோவானை போல நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே இவர்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை ருசிக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் துதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் தேசத்திலே இப்பொழுது பரவிக்கொண்டு இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் ஸ்டாப் ஆகி தேசத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட பிரதிகூலத்தின் மத்தியிலும் தேவனே இப்படி ஆராதிக்கும்படியா இப்படிப்பட்ட அனுகூலங்களை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் நெருங்கி வாழ துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.